நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் என்ன கேள்வி வருது பாருங்கள். ஒரு வீட்டில் நம்ம வாழ்கிறோம். அண்ணன், தம்பி, பசங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. சாயந்தரம் வராங்க, நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, வராங்க, ரூமுக்குள்ளே போகிறாங்க. சமையல்லாம் இருந்தால் செஞ்சிடறாங்க, இல்லைன்னா சாப்பிட்றாங்க. சில வீட்டில் வேலைக்காரிங்க இருக்காங்க, அந்த அம்மா சமைச்சு வைக்கிறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, திரும்பி ரூமுக்கு. யாரும் யாருடன் அன்புடன் பேசி கலகலப்பான சிரிப்பான வாழ்க்கை வாழாமல் ஒரு ஹோட்டலில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க. இதுக்கும் வீட்டு வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ பாருங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வீட்டில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்புறம் இதுக்கு காரணம் சொல்கிறேன். நான் போகிறேன், அந்த வீட்டை சுற்றும் போது 690 மீட்டர்ஸ் ஒரு ரவுண்டு காலில் மார்னிங் வாக்குக்கு போகிறேன். பெரிய வீடு, பயங்கரமான அரண்மனை போல வீடு. அரண்மனையே அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வீட்டில் சமையலில் ஒரு 10 பொம்பளைங்க இருக்காங்க, லேடிஸ், நார்த் இந்தியா. இவர் ஒருத்தர் தான் வீட்டில் இருக்காங்க. பையன் பாம்பேயில் இருக்கான், சுவிட்சர்லாந்து போகிறான், அமெரிக்காவுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், சுற்றிக்கினே இருக்கான். மருமகள் வந்து சாமியார்கிட்ட 3 மாதம் 4 மாதம் போயிடுறாங்க. இவர்கிட்ட ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட். மன நிம்மதி இல்லை. வராங்க பசங்க, வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, அப்பா நாளைக்கு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. வேலைக்காரிங்க நல்லா சமைச்சு அவங்கவுங்க சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இன்னொரு சாதாரணமாக மீடியமான ஒரு வீட்டில் பார்க்குறோம். மருமகள் வேலைக்கு போகிறாங்க, காலையில் ஏஞ்சிட்டு. கணவர் வேலைக்கு போகிறாரு. அப்பா அம்மா ரூமில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. வேலைக்காரிங்க வேலை செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. யாருக்கிட்டையும் யாரும் பேசலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அண்ணன் தம்பிக்கு 2 பேர் வாழ்கிறாங்க. ஒருத்தர் மேலே இருக்கார், ஒருத்தர் கீழே இருக்கார். யார்கிட்டையும் யாரும் பேசுகிறது கிடையாது. ஏன்னா சமையல் சாப்பாடு வந்து கிச்சன் ஒன்று தான். வந்து சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இது எல்லாமே இது எப்போ கெட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுக்கு குருவும் செவ்வாயும் கெட்டு போனால், குருவும் செவ்வாயும் கெட்டு போனால், செவ்வாய் கெட்டு போனால் தென்கிழக்கு, குரு கெட்டு போனால் வடக்கு. வடக்கு திசையில் தோஷம் இருந்தால், இப்போ கவனிக்கணும், வடக்கு மத்திய பகுதியில் சமையல் மேடை இருந்தால், வடக்கு மத்திய பகுதியில் சமையல் மேடை இருந்தால், வீட்டில் 3-4 மருமகள் இருக்கும். ஆனால் அவங்கவுங்க ஒரு அஃபிஷியல் வேலை மாதிரி வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, தவிர பேச மாட்டாங்க. பெரிய குடும்பம் இருக்கும் வீட்டு மத்திய பகுதியில். மாமியாருக்கு நோய் இருந்துக்கினே இருக்கும். அதை கவனிக்கிறது யாரும் ஒரு வேலைக்காரியை வச்சுடுவாங்க. ஆனால் ஆத்மாவாக நல்லபடியாக பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வீட்டில் அப்பா இருக்காங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர். காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஓடிடுறாங்க. இவன் வந்து உனக்கு என்னடா கஷ்டம், எனக்கு கஷ்டம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீ ப்ரைவேட் எம்ப்ளாயி, நீ அப்படி சம்பாதிக்கிற, உனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்றான். இது யாருக்கு? சமையல் மேடை தெற்கு மத்திய பகுதியில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், யாரும் யாருக்கிட்டையும் நல்லபடியாக பழக மாட்டார்கள். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சவுத் வெஸ்டில் சமையல் அறை. இவருடைய மருமகள் 6 மாதம் அப்பா வீட்டில் உட்காந்துடும், அவருடைய மருமகள் 6 மாதம் அப்பா வீட்டில் உட்காந்துடும். எனக்கு நிம்மதி இல்லை, நான் யாருக்கிட்டையும் வீட்டில் போனால் யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு பேசுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, மாமியார் ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க, ஒவ்வொரு ரூமுக்குள்ளே பூந்துடுவாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்ன சார், சவுத் வெஸ்ட்டில் கிச்சன் இருந்தால்
பணம் வராது. கண்டிப்பாக சண்டை நடந்தால் பணம் வராது. அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துட்டு அதுலேருந்து பணத்தை சுருட்டுறது பார்ப்பான். எது சம்சாரம் சொல்லும், நீ 5 லட்சம் எடுத்துகிட்டு வந்தியாயா? ஆமாம் எடுத்துகிட்டு. எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடு, என் தம்பி கொடுத்துடு. அப்போது அந்த வீட்டுடைய சவுத் வெஸ்டில் சமையல் மேடை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு மருமகளும் மாமியார் வீட்டை சொத்தை சுரண்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை, மிச்சம் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் தண்ணி தொட்டி, கிணறு, போரிங்கு வடமேற்கில் இருக்குது. வடமேற்கில் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. உள்ளுக்குள்ளே சண்டை போடுவாங்க. அப்பா நீ எனக்கு காசு கொடு, 10 கோடி கொடு, 100 கோடி கொடு, நான் வெளியே போய் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னா. இப்போ கொஞ்சம் ஏழை வீட்டுக்கு வாங்க, வாடகை வீடு 10,000, 20,000, 15,000 இந்த மாதிரி வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. யாருக்கும் மருமகளும் வரலை. 3 பசங்களும் தனித்தனியாக படுத்துக்கிறாங்க. யாரும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். பேசினா சண்டை தான். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு டைரக்ட் ஒரே ஒரு காரணம் தான். வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் மேடை இருக்குது, வீட்டுக்கு வடக்கு வாசலாக இருக்கும், அதனால் சண்டை இருக்கும். இந்த மாதிரி 100 காரணங்களே சொல்லலாங்க. என்னது? ஒரு மனிதனுக்கு அகங்காரம் வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு நாலேஜ், ஒரு கை தொழில் இருக்குது, அப்புறம் அவன் அடங்க மாட்டான். என்னடா அப்பா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட என்னத்த பேசணும், அவர் இப்போ போன உடனே பணம் கேட்பார், அதனால் இப்போ வந்த உடனே அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த வீடியோ எல்லாமே கிழக்கு மத்திய பகுதியில் சமையல் மேடை இருக்கும். வாசலுக்கு பக்கத்திலேயே சமையல் மேடை இருக்குது. அவங்க வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கும். தென்மேற்கு, இப்போ மோசமான காம்பினேஷனை சொல்கிறேன். தென்மேற்கு, வெஸ்டில் மேற்கில் தென்மேற்கு வாசல் இருந்தால் ஜூதாடிகள், பேமானிகள், வெளியே பொம்பளை ஷோக்கில் பல லட்சம் பல கோடியை ஏமாந்தவர்கள் வீட்டில் போனால் அப்பா அம்மா கணக்கை கேட்பாங்களே, ஏன்டா இந்த மாதிரினா அவன்லாம் வீட்டுக்குள்ள அவன் ரூமில் போய் படுத்துக்குமா. என்ன வாசல்? தென்மேற்கு. வெஸ்டில் சவுத் வெஸ்ட் வாசல். வீட்டுடைய வடகிழக்கில் இவனுக்கு ரூம் இருக்கும். அந்த வடகிழக்கு ரூம்லேயே அவருக்கு அந்த ரூமுக்கு வாசல் தென்மேற்காக இருக்கும். இவன் யார்கிட்ட பேசுவான்? பேச மாட்டானே. ஏன் பேசுவான்? பேசினா மாட்டிக்குவான், பேச மாட்டான். அதனால் யாருக்கும் நிம்மதி இருக்காது. நிம்மதியாக கலகலப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த பேரன் பேத்தி கூட நம்மெல்லாம் நல்லா வாழணும். நிம்மதியாக மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பிரதான வாசல் சரியான வாசலாக இருக்க வேண்டும். 2வது, வீட்டுடைய சமையல் மேடையே தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். இரவில் பாத்திரங்களை, எச்சை பாத்திரத்தை விடக்கூடாது. தென்கிழக்கில் தண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ரூம் சீக்வென்ஸ் அது எப்படி முன்னே சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அப்பா சவுத் வெஸ்ட்டு, அண்ணன் தெற்கு மத்திய பகுதி, தம்பி வடமேற்கு, அது கீழே இருக்கிற பெண்கள், படிக்கிற பசங்க எல்லாமே வடகிழக்கில் படுத்தால் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக, சுகமாக, நிம்மதியாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.